ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு பிரெட் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரெட்டை நல்லா கையிலேயே உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், சீரகத்தூள், சாட் மசாலா இது 3மே சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, அளவாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாக விடுங்க. எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கோடாவை எடுத்து போடலாம். நல்லா அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே லைட்டாக திருப்பி விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். இதில் சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.